சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ ராஜகாளியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டும் நிகழ்வு துவங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் முகவை ஊரணி மேல்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் சித்ரா பௌர்ணமி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இன்றைய தினம் 30ஆம் ஆண்டு விழா துவங்கியது. முன்னதாக ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து மங்கள இசையுடன் புனித நீர் எடுத்து வந்து ராஜகாளி அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து மடக்கரை காளியம்மன், தர்ம முனீஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் ராஜகாளி அம்மனுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கற்பூர ஆகாரத்தையும் நட்சத்திர ஆகாரத்தையும் காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஊர்வலமாக கொண்டு வந்த புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்று பின்னர் விரதமிருந்த பக்தர்கள் அனைவரும் காப்பு கட்டும் வைபவமானது துவங்கியது. இதனை அடுத்து 8 கரங்களுடன் அமர்ந்த திருமேனியோடு காட்சியளிக்கும் அம்பாளுக்கு வெள்ளி கவச்சம் பூட்டப்பட்டு பட்டு வஸ்திரங்கள் சாற்றி பலவிதமான நறுமணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்தார் மூலவர் ராஜகாளி அம்மன். நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ராஜகாளி அம்மனை பலரும் கண்டு மனமுருங்கி வழிபாடு செய்தனர். பின் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி திரு குமார் மற்றும் ஆலய பராமரிப்பாளர் ஐயப்பன், சுந்தரம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.